Taste the Daily. கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் மக்களை வஞ்சிக்கும் ஃபெயிலியர் மாடல் ஸ்டாலின் அரசை வீட்டுக்கு அனுப்பி மக்களுக்கான நல்லாட்சியை மலரச் செய்யும் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணத்தின் 34வது நாள். இன்று வேலூர் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்ட மக்களிடம் பிரச்சாரம் மேற்கொள்கிறார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி. நாமக்கல் மாவட்டத்தில் கிட்னி திருட்டு விவகாரம் விடியா ஸ்டாலின் ஆட்சியின் தோல்வியை அம்பலப்படுத்திய நிலையில் தற்போது அடுத்த அதிர்ச்சியாக பெண்ணிடம் இருந்து கல்லீரல் திருடப்பட்டு குறைவான தொகை கொடுத்து ஏமாற்றிய கும்பல் தலைமறைவு. கல்லீரலுக்கும் பித்தப்பைக்கும் வேறுபாடு தெரியாத அப்பாவி பெண்ணிடம் உடல் உறுப்பு திருட்டில் ஈடுபட்ட திமுக எம்எல்ஏ கதிரவன், முகவரான திமுக நிர்வாகி ஆனந்தன் ஆகியோரை இதுவரை கைது செய்யாதது ஏன் என ஏமாற்றும் மாடல் ஸ்டாலின் அரசுக்கு மக்கள் கேள்வி. கிட்னிக்குன்னு சொன்னாங்க, நான் கடன்லாம் சால்வ் பண்ணி விட்டுறோம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த பிரச்சனையெல்லாம் இருக்காதுன்னு சொல்லி கூட்டிட்டு போன இடத்துல கிட்னிக்கு தேவையில்ல, இவருக்கு தான் தேவைன்னு சொல்லி எல்லாம் அத்தாச்சி மாத்தினாங்க. மறுநாள் ஆபரேஷன் பண்ணி எந்த இதுவுமே எல்லாமே கான்ட்ராக்டர்லாம் எல்லாமே இது பண்ணிட்டாங்க. செக்கப்புக்கு எல்லாத்துக்கும் கூப்பிடுவோன்னு சொன்னாங்க, எதுக்குமே கூப்பிடவும் கிடையாது. ஆனா ரொம்ப இதா இருக்குது, உடம்பு முடியாம போயிடுது. என்ன பிள்ளைங்க தான் பாத்துக்குது. ஜிஹெச் ஆஸ்பத்திரியும் போய் முடியலன்னா போய் பாக்குறது பிடிக்கிறது இருக்குது. அவங்க எல்லாமே டெஸ்ட் எடுக்கிறாங்க, ஆனா ஒண்ணும் இல்லைங்கிறாங்க. ஆனா இந்த பித்தப்பை எடுத்ததுலதான் பிரச்சனைன்னு சொல்றாங்க. ஆனா முன்ன மாதிரி என் உடம்பு கிடையாதுங்க. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் 16 வயது சிறுமியை கடத்திச் சென்று பாலியல் தொல்லை கொடுத்த இளைஞர் போக்சோவில் கைது. தமிழகத்தில் சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் அத்துமீறல்கள் அதிகரித்து வரும் நிலையில் அப்பா ஸ்டாலின் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என மக்கள் கேள்வி. சென்னை மடிப்பாக்கத்தில் இருசக்கர வாகன பயிற்சிக்கு வந்த பெண் பொறியாளரிடம் வாகன ஓட்டுநர் பயிற்சி மைய உரிமையாளர் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட அவலம். ஸ்டாலின் அரசு பாலியல் குற்றவாளிகளை மெத்தன போக்குடன் கையாளுவதால் பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லாத நிலை ஏற்பட்டுள்ளதாக பெண்கள் வேதனை. மதுரையில் தன் 2 சகோதரிகளிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட காமுக உறவினரை 19 வயது இளைஞர் கத்தியால் குத்திய அவலம். புகார் அளித்தும் ஃபெயிலியர் மாடல் ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை காமுகனை கைது செய்யாமல் இருந்ததால் இளைஞரின் எதிர்காலம் கேள்விக்குறியாகிவிட்டதாக உறவினர்கள் குற்றச்சாட்டு. தமிழக இளைஞர்களை சீரழிக்கும் வகையில் காஞ்சிபுரம் மாநகராட்சி பொய்யாக்குளம் பகுதியில் பெட்டிக்கடையில் போதைப் பொருட்கள் விற்பனை செய்த பெண்ணிடமிருந்து 14 கிலோ போதைப் பொருட்கள் சிக்கியது. நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு சந்தி சிரிப்பதால் போதைப் பொருட்களின் விற்பனை களை கட்டியுள்ளதாக பொதுமக்கள் கடும் குற்றச்சாட்டு. சென்னை மதுரவாயல் அடுத்த வானகரத்தில் காரில் கடத்தி வரப்பட்ட 750 கிலோ குட்காவுடன் 2 பிடிபட்டனர். ஸ்டாலின் ஆட்சியில் தமிழகத்தில் குட்கா பொருட்கள் விற்பனை படுஜோராக நடைபெறுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. நாமக்கல் மாவட்டம் நாமகிரிப்பேட்டை ஒன்றிய பகுதியில் தோட்டத்தில் கள்ளச்சாராயம் காய்ச்சிய நபர் சிக்கினார். கள்ளச்சாராயம் உயிரிழப்பில் இருந்து விடியா ஸ்டாலின் அரசு இன்னும் பாடம் கற்கவில்லை என மக்கள் குற்றச்சாட்டு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலைப்பகுதியில் 4.5 லிட்டர் கள்ளச்சாராயம் சிக்கியது. கள்ளச்சாராயம் அருந்தி 60க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த நிலையில் இன்னும் எத்தனை உயிர்களை பலிவாங்க ஸ்டாலின் மாடல் விடியா அரசு காத்திருக்கிறது என பொதுமக்கள் காட்டத்துடன் கேள்வி. தென்காசி மாவட்டம் ஐயாபுரம் பகுதியில் மது அருந்தும் போது ஏற்பட்ட வாக்குவாதத்தில் கூலி தொழிலாளி கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்ட கொடூரம். மதுவால் நிகழும் கொலைகள் அதிகரித்து வரும் நிலையில் மதுவை ஒழிப்போம் என கூறிய ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின், கனிமொழி மற்றும் கூட்டணி கட்சிகள் வாய்மூடி இருப்பது ஏன் என மக்கள் கேள்வி. புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே உள்ள சின்ன கால்வாய் பகுதியில் மது போதையில் தகராறில் ஈடுபட்டு முதியவரை கழுத்தை நெரித்து கொலை செய்த இளைஞர் சிக்கினார். விடியா ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் மது போதையின் காரணமாக இன்னும் எத்தனை குடும்பங்கள் சீரழியும் நிலை ஏற்படுமோ என பொதுமக்கள் சாடல். ஈரோடு மாவட்டம் பவானி அருகே வர்ணபுரம் பகுதியில் பட்டப்பகலில் நகைக்காக பெண் அரிவாள் மணையால் கழுத்தை அறுத்து படுகொலை செய்யப்பட்ட கொடூரம். ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் பெண்களுக்கு எதிரான குற்ற சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் வெளியில் நடமாடவே அச்சப்படும் பெண்கள்.
தமிழகம் முழுவதும் கடந்த 7 மாதம் 18 நாட்களில் மட்டும் 850 கொலை சம்பவங்கள் அரங்கேறிய அவலம். தமிழகத்தில் சந்தி சிரிக்கும் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டால் கடந்த 1ஆம் தேதி முதல் இன்று வரை 63 கொலை சம்பவங்கள் அரங்கேறியதால் வெளியில் செல்லவே அச்சப்படும் மக்கள். பன்னிரண்டு நாட்களாக குடிநீர் வழங்காதது குறித்து கேள்வி கேட்டதற்காக தன்னை தாக்கி தன் கணவரின் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தியதாக கரூர் மாவட்டம் புகழூர் நகராட்சி திமுக பிரமுகரும் 15வது வார்டு கவுன்சிலரின் கணவருமான நவாஸ்கான் தரப்பு மீது பெண் பரபரப்பு குற்றச்சாட்டு. திமுக பிரமுகரின் கொலைவெறி தாக்குதல் மற்றும் மிரட்டல் குறித்து மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளிக்க வந்தபோது மயங்கி சரிந்ததால் பரபரப்பு. கரூர் ஜிஹெச்சுக்கு கொண்டு வந்தேன். இந்த இடம்லாம் அடிச்சல வீங்கி போய் மூஞ்சியில் கருகருன்னு போய் இப்போ எழுப்பி பார்த்தோம், எந்திரிக்கல. மீண்டும் இப்போ ஆக்சிஜன் வச்சுருக்காங்க. முடியாதுன்னு சொல்லிட்டாருங்க டாக்டர், முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. எல்லாம் சேர்ந்து அடித்து போட்டுட்டாங்க. அடித்தது யாருமா? என்ன கட்சிக்காரங்க? என்ன உறுப்பினர்? அவர் வார்டு நம்பர் 15ங்க, சபினா கவுன்சிலர். அவர் திமுக கட்சிக்காரங்க. திமுக கட்சிக்காரர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே அரசு கிடங்கில் சேமித்து வைக்கப்பட்டுள்ள அரிசி மற்றும் நெல் மூட்டைகளில் இருந்து வரும் வண்டுகளால் தூக்கம் கெட்டுவிட்டதாகவும் உணவை கூட நிம்மதியாக அருந்த முடியவில்லை எனவும் பொதுமக்கள் புகார். நகராட்சி நிர்வாகம் பூச்சிகளை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கவில்லை எனில் போராட்டம் நடத்துவோம் என நகராட்சியில் மனு கொடுத்து எச்சரிக்கை. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கௌரவ விரிவுரையாளர் மீது தாக்குதல் நடத்திய மாணவர். திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் கல்லூரி மாணவர்கள் குற்றவாளிகளாக மாறும் அவலம். வேலூர் மாவட்டம் பேர்ணாம்பட்டு அருகே மலை கிராமத்தில் வீட்டில் வைத்து சட்டவிரோதமாக நாட்டு துப்பாக்கி தயாரித்த நபர் சிக்கிய நிலையில் நாட்டு துப்பாக்கி தயாரிக்க பயன்படும் மூலப்பொருட்கள் பறிமுதல். ஸ்டாலின் அரசின் உளவுத்துறையும் ஏவல் துறையும் செயல் இழந்துவிட்டதால் துப்பாக்கி கலாச்சாரம் பெருகிவிட்டதாக மக்கள் குற்றச்சாட்டு. துபாயில் இருந்து கடத்தி வரப்பட்ட 2.5 கிலோ தங்க கட்டிகள் சென்னை விமான நிலையத்தில் பறிமுதல். திமுக ஆட்சியில் சர்வதேச கடத்தல் மையமாக தமிழ்நாடு மாறியுள்ள அவலம். விழுப்புரத்தில் பணி மாறுதல் குறித்த கலந்தாய்வில் முறைகேடு நடைபெற்றுள்ளதாக தெரிவித்து நள்ளிரவில் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் அமர்ந்து கிராம நிர்வாக அலுவலர்கள் தர்ணா. முறைகேடு நிறைந்த ஆட்சியை வழங்கி தமிழ்நாட்டை ஸ்டாலின் அரசு சீரழித்துள்ளதாக அரசு ஊழியர்கள் விமர்சனம். தவறுன்னு நல்லா தெரிஞ்சும் எங்கேயுமே இல்லாத, எந்த மாவட்டத்திலும் இல்லாமல் நம்ம மாவட்டத்திலே இல்லாத ஒரு புதுசான நடைமுறையை கொண்டு வந்து 2012 வேலைக்கு வந்தவங்களை கொண்டு போய் 2015 வச்சு ஒரு பட்டியல் தயார் பண்ணியிருக்கிறாங்க. அதில் கருணை அடிப்படையில் பணிக்கு வந்த அந்த 12 பேரை ஒட்டுமொத்தமாக அப்படியே புறக்கணித்து பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு ஊழியர் விரோத போக்காக தான் தெரியுது. ஒருதலை பட்சமாக செயல்படுற மாதிரி தான் தெரியுது. இந்த ஒருதலை பட்சமாக செயல்படுற கோட்டாட்சியரை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்று இருக்கு. இது தொடர்ந்து நடைபெறும். மதுரை மாநகராட்சியில் பணி நிரந்தரம் மற்றும் ஊதிய உயர்வு வழங்க வலியுறுத்தி வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்ட தூய்மை பணியாளர்களை இரவோடு இரவாக கைது செய்து ஏவல் துறை அராஜகம். சென்னையை போல் மதுரை மாநகராட்சியில் தூய்மை பணியாளர்களை வலுக்கட்டாயமாக கைது செய்த ஸ்டாலினின் ஏவல் துறைக்கு மக்கள் கடும் கண்டனம். பணி நிரந்தரம் செய்ய கோரி சென்னை ராஜரத்ன மைதானத்தில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ள பல்நோக்கு மருத்துவ பணியாளர்களை கைது செய்ய ஏவல் துறையை குறித்து அச்சுறுத்தும் ஸ்டாலின் அரசு. நியாயமான கோரிக்கைகளுக்காக போராடும் மருத்துவ பணியாளர்களின் மீது அடக்குமுறையை கையாளும் திராவிட மாடல் அரசு. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே ஆக்கிரமிப்பை அகற்ற கோரி போராட்டத்தில் ஈடுபட்ட கிராம மக்களுக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பரபரப்பு.
ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை ஆக்கிரமிப்பாளர்களுக்கு ஆதரவாக செயல்படுவதுடன் அராஜகத்தில் ஈடுபட்டதாக மக்கள் குற்றச்சாட்டு. சிவகங்கை மாவட்டம் மேலாயூர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி வகுப்பறைகளின் மேற்கூரையில் இருந்து மழைநீர் ஒழுகுவதால் மாணவர்கள் அவதி. மாணவர்களின் கல்வி மற்றும் பாதுகாப்பு காற்றில் பறக்கவிட்ட நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசின் பள்ளி கல்வித்துறை. சென்னை பல்கலைக்கழக வளாகத்தில் பர்தா அணிந்து கத்தி, அரிவாள் உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களுடன் சுற்றித் திரிந்த இளைஞர் ஆன்லைன் சூதாட்டத்தில் பணத்தை இழந்ததால் தற்கொலை செய்யப்போவதாக வாக்குமூலம். ஆன்லைன் சூதாட்டத்தை கட்டுப்படுத்த திறனில்லாத ஸ்டாலின் அரசால் இளைஞர்கள் வாழ்வை இழப்பதற்கு இதுவே சாட்சி என மக்கள் விமர்சனம். தூத்துக்குடியில் இருந்து படகு மூலம் இலங்கைக்கு பீடி இழைகளை கடத்த முயன்ற 2 பேரிடமிருந்து 50 லட்சம் மதிப்பிலான 1500 கிலோ பீடி இழைகள் சிக்கியது. திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் செயல் இழந்துள்ள ஏவல் துறையால் கடத்தல் சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக குற்றச்சாட்டு. சென்னை புதுவண்ணாரப்பேட்டையில் உங்களுடன் முதல்வர் நிகழ்ச்சிக்காக வந்த ஆர்கே நகர் திமுக எம்எல்ஏ எபனேசரை முற்றுகையிட்ட மகளிர் உரிமை தொகை குறித்து கேட்ட பெண்ணை ஒருமையிலும் அவதூறு வார்த்தைகளில் திட்டியதுடன் அதை வீடியோ எடுத்த நபரின் செல்போனை பறித்து வீடியோவை அழித்து அராஜகம். அதெல்லாம் சொல்லனா நான் ஜெனரலா கேக்குறேனா, நீ படிச்சு பேசுறீனா? நானும் படிச்சுதான் பேசுறேன், எல்லாரும் படிச்சுதான் பேசுறாங்க. அவங்க வீட்டுக்கு வரல, அவங்க வீட்டுக்கு வரல கேக்குறாங்களா? நீங்க பாத்துக்கிறேன்னு சொல்லக்கூடாதுன்னா பிரச்சனை சொல்லு. ஏன் பிரச்சனை தான்? நான் தெரிய பிரச்சனை அது எல்லார்ட்டையும் பேசணும்னா 3 ஆண்டுகளுக்கு மேலாக நிலுவையில் உள்ள வழக்குகளை விரைவில் முடித்து வைக்க ஏதுவாக தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்துள்ள சென்னை உயர்நீதிமன்றம். ஸ்டாலின் மாடல் திமுக அரசின் காவல்துறை பல்வேறு வழக்குகளை நடத்தாமல் மெத்தனம் காட்டி வருவதால் உயர்நீதிமன்றம் அதிரடி. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் முன்னாள் திமுக கவுன்சிலரின் நாய் கடித்து காயமடைந்த சிறுவன் அரசு மருத்துவமனையில் அனுமதி. முன்னாள் திமுக கவுன்சிலரின் அலட்சிய போக்கே காரணம் என்றும் இதுகுறித்து ஸ்டாலின் அரசு உரிய நடவடிக்கை எடுக்குமா என மக்கள் கேள்வி. என்ன பார்த்துட்டு இருக்கேன்? கிருஷ்ணராஜசாகர், கபினி அணைகளில் இருந்து வினாடிக்கு 1.25 லட்சம் கன அடி நீர் காவிரி ஆற்றில் திறப்பு. நீர் திறப்பால் காவிரி ஆற்றங்கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. சேலம் மாவட்டம் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்து வருவதை அடுத்து காவிரி ஆற்றில் வினாடிக்கு 50,000 கன அடி உபரி நீர் திறப்பு. உபரி நீர் திறக்கப்பட்டதை தொடர்ந்து காவிரி கரையோரம் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு வெள்ள அபாய எச்சரிக்கை. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அருகே கந்துவட்டி கொடுமையால் இளைஞர் தூக்கிட்டு தற்கொலை. ஸ்டாலின் ஆட்சியில் பைனான்ஸ் மற்றும் கந்துவட்டி நிறுவன ஊழியர்கள் கொடுக்கும் நெருக்கடியால் தற்கொலை சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. காஞ்சிபுரம் மாவட்டம் பெரும்பாக்கம் பணிமனையில் புதிதாக கொண்டுவரப்பட்ட மின்சார பேருந்துகளுக்கு போதிய நடத்துனர்களை நியமிக்காததால் 60% பேருந்துகள் காட்சி பொருளான அவலம். விடிகா ஸ்டாலின் அரசு எல்லா திட்டங்களையும் கண்துடைப்பு நாடகத்திற்காகவே கொண்டு வருவதாக ஓய்வு பெற்ற போக்குவரத்து தொழிலாளர் சங்கம் குற்றச்சாட்டு. இந்த பக்கம் பெரும்பாக்கத்தில் ஒரு 135 பஸ்கள் எடுத்துருக்காங்க. அதில் ஏசி பஸ் சரி பாதுன்றாங்க. ஆனால் என்ன காரணம்னா அதில் வேலை செய்கிற ஒரு பணியாட்கள் கூட வந்து நிரந்தர பணியாளரோ அரசு ஊழியரோ சொல்லிக்க முடியாது. எல்லாமே வந்து ஒரு தனி கான்ட்ராக்ட் மூலயமா அவங்கள வந்து அங்கே அமர்த்தியிருக்காங்க. எங்களுக்கு இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அவங்களுக்கு சம்மந்தமே கிடையாது. ரெண்டாவது வந்து அந்த மாதிரி பணிமனைகளை நாங்கள் உள்ளே கூட நுழைய முடியாது. அவ்வளோ பண்ணி முழுக்க அது தனியார் மயமாக்கி ஆக்கி வச்சுருக்காங்க. ஆமாம், இல்லை தான், எல்லாமே அவங்க தான், ரெண்டுமே அவங்க போனால். அதனால் இப்போ போதிய ஆட்கள் கிடைக்கல, அந்த பஸ்ஸை முழுமையாக இயக்க முடியல. வெளியே சொல்லிக்கிறாங்க நாங்கள் வந்து அதை பண்ணுறோம் இதை பண்ணுறோன்னு. ஆனால் எல்லாம் கண்துடைப்பு தான். உண்மையிலே வந்து
முழுமையாக அவங்க 100 நாளில் முடிப்பான எந்த பிரச்சனையும் ஒழுங்காக முடிக்கல. சிவகங்கை மாவட்டம் இடையான்குடி அருகே கட்டப்பட்டு ஓராண்டிலேயே இடிந்துவிடும் நிலையில் நிற்கும் தொடக்கப்பள்ளி கழிப்பறை கட்டடத்தை கண்டும் காணாத அதிகாரிகள். திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் கல்வித்துறை மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை அதிகாரிகளிடம் புகார் தெரிவித்தும் எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை என பெற்றோர் குற்றச்சாட்டு. ஸ்டாலின் ஆட்சியில் அனைத்து துறைகளிலும் காலியாக உள்ள அலுவலக உதவியாளர்கள் பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு அலுவலக உதவியாளர்கள் மற்றும் அடிப்படை பணியாளர்கள் சங்கம் வலியுறுத்தல். தங்களை ஸ்டாலின் இனியும் ஏமாற்றினால் 3 கட்டங்களாக போராட்டம் நடைபெறும் என்றும் எச்சரிக்கை. தலைமைச் செயலகம் முதல் அனைத்து துறைகளிலும் அலுவலக உதவியாளர் பணியிடம் நிரப்பப்படாமல் உள்ளதை அரசுக்கு தெரிவித்தும் அரசு செவிசாய்க்காத காரணத்தினால் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து உடனடியாக தலைமைச் செயலகம் முதல் அனைத்து துறைகளிலும் காலியாக உள்ள அலுவலக உதவியாளர் பணியிடங்களை நிரப்பப்பட வேண்டும் என்று ஆணையிட்டது. அந்த ஆணையினை உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று முதல் கோரிக்கையாக வைத்திருக்கிறோம். கோவையில் ஆன்லைன் சூதாட்டத்தில் 3 லட்சம் ரூபாய் இழந்த 24 வயதுடைய ஐடி ஊழியர் தற்கொலை செய்து கொண்ட பரிதாபம். கும்பகோணம் நாச்சியார் கோவில் பகுதியைச் சேர்ந்த ஐடி இளைஞர் கடந்த வாரம் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட நிலையில் திமுக அரசு ஆன்லைன் சூதாட்டத்தை தடை செய்திருந்தால் இன்று இதுபோன்ற துயரங்கள் அரங்கேறி இருக்குமா என்று ஸ்டாலின் அரசுக்கு மக்கள் கேள்வி. செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம் சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு. இந்த செய்தி தொகுப்பு இத்துடன் நிறைவடைகிறது. அண்மை செய்திகளை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் நியூஸ் ஜேவுடன். தொடர்ந்து தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம்.
சென்னையில் போராடிய தூய்மை பணியாளர்கள் மீது சீருடை இல்லாத காவல்துறையினர் தாக்குதல் நடத்தியதற்கு உழைப்போர் உரிமை காக்கும் இயக்கம் கடும் கண்டனம். திறனற்ற திமுக அரசு ஏவல் துறையை ஏவி அமைதியாக போராடிய தூய்மை பணியாளர்கள் மீது தாக்குதல் நடத்தியதாக குற்றச்சாட்டு. தமிழ்நாடு முழுவதும் இந்த போராட்டம் பரவும், தனி ஒரு தீப்பொறி காட்டுத்தீயை உருவாக்கும். நான் தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு கவனப்படுத்த விரும்புகிறேன். எல்லா இடத்துலையும் ஆரம்பிச்சாச்சு போராட்டம். மதுரையில் போராட்டம், திருநெல்வேலியில் போராட்டம், அது கடலூரில் போராட்டம். எல்லா இடங்கள்லையுமே தூய்மை பணியாளருடைய குமுறல், இதய துடிப்பு எல்லாம் அப்படியே வெளியில் வர ஆரம்பிக்குது. முதலே சொல்லிட்டேன், எது நாடகம் எது நிஜம்ன்றது நிச்சயமாக யார் வேணாலும் தெரிஞ்சிக்க முடியாதுன்னு பெரிய கஷ்டம். அப்போ சண்டை நாங்கள் போராட்டம் தொடருன்றோம். போராட்டம் தொடரும்னு சொன்னவங்க நன்றி தெரிவித்து ஊரில் போயிருக்க மாட்டோம். தனியார் மயமாக்கலுக்கு எதிராகவும் பணி நிரந்தரம் கோரியும் 13 நாட்களாக போராடிய தூய்மை பணியாளர்களை ஸ்டாலின் அரசு கொடுங்கோல் அடக்குமுறைக்கு உள்ளாக்கிய நிலையில் மீண்டும் போராட்டத்தை தொடர முடியும். தூய்மை பணியாளர்களின் உழைப்போர் உரிமை இயக்கம் போராட்டத்தை தொடர காவல்துறையில் அனுமதி கேட்டு கடிதம். கெடுப்பாரு இல்லை ஏமராமன் கெடுப்பாரு என்று கெடுன்றாங்க. நம்ம முதலமைச்சருக்கு யார் ஆலோசனை சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. இப்போ முதலமைச்சருக்கு யாராவது இது ரொம்ப சோஷலி சென்சிட்டிவு, அடித்தட்டு மக்கள் விஷயம், நீங்கள் கொஞ்சம் முன்ன பின்ன போகலாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா நல்லாயிருக்கும். நீங்கள் நாங்கள் பேசுறதுக்கு தயார். மாநகராட்சியில் நியாயம் கிடைக்கிற வரைக்கும் தூய்மை பணியாளருடைய போராட்டம் ஓயாது. எந்த தடைகள் வந்தாலும் அந்த தடைகளை எங்களால் சந்திக்க முடியும், அதை தாண்டி போக முடியும். சென்னையில் 13 நாட்களாக போராட்டம் நடத்திய தூய்மை பணியாளர்கள் மீது தாக்குதல் நடத்தியதை கண்டித்து நெல்லை மாநகராட்சி அலுவலகத்தில் தூய்மை பணியாளர்கள் போராட்டம். தூய்மை பணியாளர்களை நிரந்தரப்படுத்த வேண்டும், கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்றும் தொழில் உபகரண பாதுகாப்பை வழங்க வேண்டும் என்றும் மதுரையில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்ட தூய்மை பணியாளர்கள் வலுக்கட்டாயமாக கைது செய்யப்பட்ட நிலையில் மீண்டும் சாலையில் அமர்ந்து போராட்டம். சேலம், ஊட்டி, புதுக்கோட்டை, கும்பகோணம், நெல்லை, திருப்பூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலும் போராட்டம் தீவிரமடையும் நிலையில் ஸ்டாலின் அரசுக்கு எதிராக ஓரணியில் திரளும் தூய்மை பணியாளர்கள். நீலகிரி மாவட்டத்தில் பணிபுரியும் ஒப்பந்த தூய்மை பணியாளர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் நிர்ணயித்த ஊதியத்தை உடனடியாக வழங்க கோரி கோட்டும் மழையிலும் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட தூய்மை பணியாளர்கள். இஎஸ்ஐ, பிஎஃப், மருத்துவ காப்பீடு, பாதுகாப்பு உபகரணங்கள் மற்றும் முறையாக ஊதியம் வழங்கவில்லை என்றும் இதனை நகராட்சி நிர்வாகம் கண்டுகொள்வது இல்லை எனவும் தூய்மை பணியாளர்கள் கொந்தளிப்பு. முறையான ஒப்பந்த ஊழியர்களுக்கு முறையான மாவட்ட ஆட்சியர் நிர்ணயித்த ஊதியத்தை இதுநாள் வரையும் நிர்வாகங்கள் வழங்கவில்லை. அதே போல அவங்களுக்கு வழங்க வேண்டிய பிஎஃப், இஎஸ்ஐ, மருத்துவ சேவை உள்ளிட்ட அனைத்திலும் இன்றைக்கு மிகப்பெரிய அளவுக்கு கோளாறுகள் இருக்கிறது. இதற்கு தரகராக இருக்கக்கூடிய ஒப்பந்ததாரர்கள் இவர்களுடைய உழைப்பை சுரண்டக்கூடிய வகையில் அவர்கள் முறையாக ஊதியம் வழங்காதது, பிஎஃப்ஐ செலுத்தாதது, இஎஸ்ஐ செலுத்தாதது போன்ற பல்வேறு முறைகேடுகள் என்பது இந்த தூய்மை பணியாளர்களுடைய ஒப்பந்தத்தில் நடைபெற்று வருகிறது. இதை கண்டித்து தொடர்ச்சியான போராட்டத்தை சிஐடி நடத்தி வருகிறது. பல ஆண்டு காலமாக நகராட்சி நிர்வாகத்தோடு பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறோம், பல மனுக்களை கொடுத்திருக்கிறோம். இருந்த போதிலும் மாவட்ட ஆட்சியர் நிர்ணயித்த ஊதியத்தை வழங்குவதற்கு இதுநாள் வரையில் ஒப்பந்ததாரர்கள் தயாராக இல்லை. அதை தட்டி கேட்பதற்கு நகராட்சி நிர்வாகமும் தயாராக இல்லை. திருப்பூரில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட தூய்மை பணியாளர்கள். தூய்மை பணியாளர்களை போராட வைத்த நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசால் தூய்மை பணிகள் பாதிக்கும் அபாயம். கும்பகோணத்தில் தூய்மை பணியில் தனியார் மையத்தை கைவிடவும் தூய்மை பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்ய கோரியும் கும்பகோணம் மாநகராட்சி அலுவலகம் முன்பு திமுக கூட்டணியில் உள்ள கம்யூனிஸ்ட் தொழிற்சங்கத்தினர் போராட்டம். ஸ்டாலின் ஆட்சியில் ஆட்சியர் அறிவித்த தினக்கூலியை வழங்காமல் தனியார் ஒப்பந்த நிறுவனத்திற்கு திறனற்ற கும்பகோணம் மாநகராட்சி துணை போவதாக தூய்மை பணியாளர்கள் குற்றச்சாட்டு. ஒப்பந்த முறையில் விடப்பட்டு 2 ஆண்டு காலமாக இன்றைக்கு ஆகியும் தொழிலாளியிடம் பிடிக்கப்பட்ட பிஎஃப் பணத்தை இதுவரை இந்த நிர்வாகம் கொடுக்கவில்லை. அதுபோல இஎஸ்ஐ வசதி செய்து தரவில்லை. மாவட்ட ஆட்சியர் கொடுக்கப்பட வேண்டிய சம்பளத்தை இதுவரை கொடுக்காமல் தொழிலாளியும் பிடித்த பணத்தை 2 ஆண்டு காலமாக இந்த நிர்வாகம் கொடுக்காமல் இருக்கிறது.
விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே அரசு உயர்நிலைப் பள்ளியில் போதிய ஆசிரியர்கள் இல்லை என குற்றம் சாட்டி சாலை மறியலில் ஈடுபட முயன்ற கிராம மக்கள். பள்ளி மாணவர்களின் எதிர்காலத்தை கருத்தில் கொள்ளாமல் திமுக அரசு அலட்சியத்துடன் செயல்படுவதாக பெற்றோர்கள் வேதனை. அரசு உயர்நிலைப் பள்ளி எங்க கிராமத்துல கிட்டத்தட்ட இப்போ ஒரு 5 ஆண்டு 6 ஆண்டாக 100% வாங்கி வந்தது. இன்றைய சூழ்நிலையில கவர்மெண்ட் போஸ்டிங் டீச்சர்ஸ் யாரும் கிடையாது. அதே போல HM கிடையாது. எல்லாமே SMs ஆசிரியர்களை வச்சுதான் நடத்தின்னு இருக்காங்க. டெப்டேஷன்ல இருந்து தான் போட்டுக்கிறாங்க. இதுல இருந்து பக்கத்து கிராமத்துல இருந்து டெப்டேஷன் தான் வந்து செயல்படுறாங்க. இது சம்பந்தமா நாங்க வந்து ஊர் பொது சார்பா வந்து CO ஆபீஸுக்கும் போனோம். அவர்கிட்ட பேசணும், பேச்சுவார்த்தை நடத்தி நடவடிக்கை எடுக்கிறோம்னாங்க. அது நம்பிக்கையில வந்துட்டோம். மறுபடியும் DO ஆபீஸ் போனோம், அங்கேயும் போய் பேசணும். அவங்களும் அதே தான் சொன்னாங்க, நாங்க போடுறாங்கன்னு சொன்னாங்க. இது வரைக்கும் யாரும் போடல. திருவாரூரில் திமுக அரசை கண்டித்து தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை சாலை பணியாளர் சங்கத்தினர் அரக்க முகமூடி அணிந்து ஆர்ப்பாட்டம். கருணாநிதியின் நினைவிடத்தில் மனு அளிக்க சென்ற சாலை பணியாளர்களை தடுத்து நிறுத்திய ஸ்டாலின் அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம். சேலம் மாவட்டம் எடப்பாடியில் நெடுஞ்சாலைத்துறை அலுவலகம் முன்பு சாலை பணியாளர்கள் சங்கத்தினர் அரக்க முகமூடி அணிந்து ஆர்ப்பாட்டம். ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட சாலை பணியாளர்கள் திறனற்ற திமுக அரசின் காவல்துறையை கண்டித்து கோஷம். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் எழுச்சியுரையாற்ற வரும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடியாரை வரவேற்கும் விதமாக எழுச்சி பயணம் மேற்கொள்ளும் குறித்த பதாகைகள் மற்றும் பிளக்ஸ் பேனர்கள் திருச்சி மாநகர காவல்துறையால் அகற்றம். திருச்சி நகரின் பல்வேறு பகுதிகளில் திமுக அமைச்சர் KN நேருவின் நிகழ்ச்சி குறித்த பிளக்ஸ் பேனர்கள் மட்டும் காவல்துறையின் கண்ணுக்கு தெரியவில்லையா என பொதுமக்கள் கொந்தளிப்புடன் கேள்வி. பழைய ஓய்வூதிய திட்டத்தை உடனே அமல்படுத்த வலியுறுத்தி சென்னையில் பல்லவன் இல்லம் அருகே 2வது நாளாக போராட்டம் நடத்த முற்பட்ட அரசு பணியாளர்களை வலுக்கட்டாயமாக கைது செய்து ஏவல் துறை அராஜகம். இது ஜனநாயக நாடா என கொந்தளித்த அரசு பணியாளர்கள் ஸ்டாலின் ஆட்சியில் ஏவல் துறையின் அராஜகம் அதிகரித்து விட்டதாகவும் குற்றச்சாட்டு. அமைதியான முறையில் வந்து காத்திருப்பு போராட்டம் நடத்தணும். காத்திருப்பு போராட்டம் இடத்துல வந்து போலீஸ் தலையிட்டு நீங்க வந்து நைட்ல சிட்டியில மட்டும் நைட்ல பண்ணக்கூடாது பணம் வெளியே போனாங்க. தமிழ்நாடு பூரா 10 இடத்துல இன்னி வரைக்கும் நைட்டு பூரா நடந்துருக்குது. ஆனா இவங்க என்ன சொன்னாங்க, உத்தரவாதம் கொடுத்தாங்க, நாளைக்கு நீங்க நடத்தீங்க, இன்னைக்கு நீங்க எல்லாம் வந்து கலைஞ்சு போங்க, இன்னைக்கு நீங்க வந்து போனாங்க, நாளைக்கு உங்களுக்கு வந்து நீங்க பண்டிகை அலோவ் பண்றேன்னு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு வந்து இங்க உட்காரவே இல்லை, போராட்டம் பண்ணவே இல்லை, கூடவே இல்லை. அதுக்கு முன்னாடி வந்து அரெஸ்ட் பண்ணி ஒரு வலுக்கட்டமையா வந்து வண்டியை ஏற்றி உட்கார வச்சா எப்படி ஜனநாயக நாடா? என்ன நாடு இது? நாடு எங்க போய் நிற்குது? இந்த போலீஸோட வந்து ரொம்ப கடுமையான அராஜகம் பண்றாங்க. தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளத்தில் கடந்த ஆண்டு சேதமடைந்த விவசாய பயிர்களுக்கு இழப்பீடு வழங்காததை கண்டித்து சாலை மறியலில் ஈடுபட்ட விவசாயிகள். இப்படியே சென்றது என்றால் விவசாயம் அழிந்துவிடும், பின்னர் சோற்றுக்கு மாத்திரையை தான் சாப்பிட வேண்டும் என அரசு அதிகாரிகளை முற்றுகையிட்டு விவசாயிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. விவசாயம் மதிக்கல, மானாவாரி போயிடும் சார். இந்த நீர்ப்பாசனம் மட்டும்தான் இருக்கும். புரிஞ்சுக்காங்க, மானாவாரி பூரா கல்குவாரி பேனு விவசாயத்துக்கு மாத்திரை தான் திங்கணும், சோத்துக்கு மாத்திரை தான் திங்கணும். வெளிநாட்டுக்காரங்க போய் கையில். வேலூர் மாவட்டம் சோமநாதபுரம் டாஸ்மாக் மதுபான கடையில் பாட்டிலுக்கு 5 ரூபாய் அதிகம் கேட்பதை தட்டி கேட்ட மதுப்பிரியர். எங்கு வேண்டுமானாலும் புகார் செய்து கொள்ள என விற்பனையாளர் ஆணவத்துடன் பதில் சொல்லும் வீடியோ வழியாகி திமுக ஆட்சியின் அராஜக கொள்ளை மாடல் ஆட்சிக்கு சாட்சியாகி உள்ளதாக மதுப்பிரியர்கள் கடும் விமர்சனம். நெல்லை மாவட்டம் நாங்குநேரியில் மகளை இறக்கிவிடாமல் சென்ற அரசு பேருந்தை 12 கிலோமீட்டர் தூரம் காரில் துரத்திச் சென்று மீட்ட தந்தை. ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் அரசு உத்தரவை மதிக்காமல் செயல்படும் அரசு பேருந்து நடத்துனர் மற்றும் ஓட்டுநர் மீது நடவடிக்கை எடுக்கப்படுமா என மக்கள் கேள்வி. ரொம்ப மணி 11 மணி, கிட்டத்தட்ட 10-11 மணி ஆயிட்டு. இதுல இருந்து இனிமேல் நான் கவர்மெண்ட் பஸ்லேயே போக மாட்டேன் அப்படின்னு என் மகா ரொம்ப விரக்தி அடைந்து சொல்லுதா. அப்படிலாம் இல்லைம்மா அப்படின்னு என் மகளை நான் கன்வின்ஸ் பண்ணாலும் அவளுடைய மனம் வந்து காலேஜ் படிச்சுட்டு இருக்கனால இனிமேல் இந்த அரசு பஸ்களில் ஏறவே கூடாது அப்படிங்கிற ஒரு மனநிலை அவள் மனசில் இருக்கு.
திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் வளாகத்திற்குள் விவசாயிகள் உள்ளிருப்பு போராட்டம். ஸ்டாலின் ஆட்சியில் தவறாக கணக்கீடு செய்த தனியார் காப்பீட்டு நிறுவன ஊழியர்கள் மற்றும் வேளாண்மை துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல். கிருஷ்ணகிரியில் முள்ளங்கி கடுமையான விலை வீழ்ச்சி காரணமாக விளை நிலங்களிலேயே உழுத விவசாயிகள். ஸ்டாலின் அரசு காய்கறிகளுக்கு குறைந்தபட்ச ஆதார விலையை நிர்ணயம் செய்து கொடுக்க வேண்டும் என கோரிக்கை. வேலூர் மாநகராட்சி 24வது வார்டு பகுதியில் உள்ள கல்குவாரியில் லாரிகளில் கொண்டு வந்து குப்பையை கொட்டுவதாக கூறி ஸ்டாலின் அரசின் மாநகராட்சி வாகனங்களை சிறைப்பிடித்த பொதுமக்கள். குப்பைகளோ மண்ணோ எதுவாக இருந்தாலும் இந்த பகுதியில் கொட்டக்கூடாது என அப்பகுதியினர் எச்சரித்த நிலையில் வாகனங்களை திருப்பி எடுத்துச் சென்ற அதிகாரிகள். நெல்லை மாவட்டம் கூடங்குளம் அருகே வங்கியில் நகையை மீட்டு இருசக்கர வாகனத்தில் வைத்துவிட்டு டீ குடிக்க சென்ற நேரத்தில் 8 சவரன் தங்க நகை திருட்டு. ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறை மீதான பயம் இல்லாததால் கொள்ளை சம்பவங்கள் சர்வசாதாரணமாக அரங்கேறுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. திருப்பூர் மாநகராட்சி குப்பைகளை வெள்ளியம்பாளையம் பாறைக்குழியில் கொட்ட எதிர்ப்பு தெரிவித்து போராடிய மக்களை குண்டுக்கட்டாக கைது செய்த ஏவல்துறை. அடிப்படை தேவைகளுக்கும் நியாயமான கோரிக்கைகளுக்கும் அனுமதி வழியில் போராடும் மக்கள் மீது அராஜகத்தை ஏவும் விடிய அரசுக்கு மக்கள் கண்டனம். டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடியுடன் சர்வதேச விண்வெளி மையத்திற்கு சென்று திரும்பிய சுபான்சு சுக்லா சந்திப்பு. சுபான்சு சுக்லாவின் விண்வெளி அனுபவங்கள் குறித்து பிரதமர் நரேந்திர மோடி கேட்டறிந்ததுடன் அவருக்கு வாழ்த்து தெரிவித்தார். டெல்லியில் ராஜா கார்டன் பகுதியில் உள்ள எலக்ட்ரானிக்ஸ் கடையில் பயங்கர தீ விபத்து. தீ விபத்தில் 3 பெண்கள் உட்பட 4 பேர் பரிதாபமாக உயிரிழப்பு. தென்கிழக்கு ஆசிய நாடுகளைச் சேர்ந்த மோசடி கும்பல்கள் சுமார் 1.5 லட்சம் இந்தியர்களின் வங்கிக் கணக்குகளை சட்டவிரோத பணப்பரிமாற்றத்திற்கு பயன்படுத்தியது அம்பலம். இணைய வழி முறைகேடுகள் மூலம் இந்த ஆண்டில் இதுவரை 1000 கோடி ரூபாய் அளவுக்கு மோசடி நடைபெற்றுள்ளதாகவும் மத்திய உள்துறை அமைச்சகம் தகவல். மகாராஷ்டிர மாநிலம் மும்பையில் கடந்த 3 நாட்களாக கொட்டி தீர்த்து வரும் கனமழையால் சாலை மற்றும் ரயில் போக்குவரத்து கடுமையாக பாதிப்பு. பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்பட்ட நிலையில் பொதுமக்கள் வீட்டிலேயே இருக்குமாறு அறிவுறுத்தல். மிஸ் யூனிவர்ஸ் இந்தியாவாக ராஜஸ்தான் மாநிலத்தைச் சேர்ந்த இளம்பெண் மணிகா விஸ்வகர்மா தேர்வு. வரும் நவம்பரில் தாய்லாந்தில் நடைபெறும் 74வது மிஸ் யூனிவர்சல் அழகி போட்டியில் இந்தியா சார்பில் பங்கேற்கிறார் மணிகா விஸ்வகர்மா. உக்ரைன் ரஷ்யா போரை முடிவுக்கு கொண்டு வருவது குறித்து உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியுடன் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பேச்சுவார்த்தை. கடந்த 3 ஆண்டுகளுக்கும் மேலாக போர் நடந்து வரும் நிலையில் அமெரிக்க அதிபரின் வெள்ளை மாளிகையில் இரு தலைவர்களும் பேச்சுவார்த்தை. நைஜீரிய நாட்டின் சொகோடா மாகாணம் கடா கிராமத்தில் ஆற்றில் படகு கவிழ்ந்த விபத்தில் 40 பேர் உயிரிழந்த பரிதாபம். 50 பேர் பயணம் செய்த நிலையில் படகு கவிழ்ந்து ஆற்றில் மூழ்கிய 10 பேர் பத்திரமாக மீட்பு. பணைய கைதிகளை விடுவிப்பதற்காக இஸ்ரேல் ஹமாஸ் இடையிலான 60 நாள் காசா போர் நிறுத்த பரிந்துரையை ஹமாஸ் ஏற்றுக்கொண்டதாக தகவல். ஹமாஸ் அமைப்பினர் பணைய கைதிகளை விடுவித்தால் அதற்கு பதிலாக இஸ்ரேல் சிறையில் உள்ள பாலஸ்தீனியர்கள் விடுவிக்கப்படலாம் என்றும் தகவல். சின்சினாட்டி ஓபன் டென்னிஸ் மகளிர் ஒற்றையர் அரையிறுதியில் இத்தாலி வீராங்கனை ஜாஸ்மின் பவோலினி அபார வெற்றி பெற்று இறுதிப் போட்டிக்கு முன்னேற்றம். இன்று நடைபெறும் இறுதிப் போட்டியில் போலந்து வீராங்கனை இகா ஸ்வியாடெக் உடன் ஜாஸ்மின் பவோலினி மோதல். அடுத்த மாதம் துபாய் மற்றும் அபுதாபியில் நடக்கவுள்ள ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடருக்கான இந்திய அணி இன்று அறிவிப்பு. அணியில் யார் யாரெல்லாம் இடம்பெறப் போகிறார்கள் என கிரிக்கெட் ரசிகர்கள் பெரும் எதிர்பார்ப்பு. டைமண்ட் லீக் தொடர் இறுதிப் போட்டிக்கு இந்தியா தடகள வீரர் நீரஜ் சோப்ரா தகுதி.
சுவிட்சர்லாந்து நாட்டில் வரும் 27, 28ஆம் தேதிகளில் நடைபெறும் இறுதிப் போட்டியில் பங்கேற்கிறார். மிக மோசமான தோல்வி படம் என்ற விமர்சனத்திற்கு உள்ளான வார் 2 ஜூனியர் NTR மற்றும் ஹிருத்திக் ரோஷன் நடிப்பில் உருவாகி பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட இப்படம் வசூல் ரீதியாகவும் விமர்சன ரீதியாகவும் மிக மோசமான தோல்வி படமாக மாறியுள்ளது. இந்திய திரைப்படங்களில் இந்த ஆண்டில் இதுவரை வெளியான படங்களில் அதிக லாபத்தை கொடுத்த படமாக அமைந்த மகா அவதார் நரசிம்மா. சுமார் 15 கோடி பட்ஜெட்டில் உருவான இந்த திரைப்படம் 250 கோடிக்கு மேல் வசூலித்து சாதனை. நடிகர் அர்ஜுன் தாஸ் நடித்துள்ள பாம் திரைப்படம் வருகிற செப்டம்பர் 12ஆம் தேதி வெளியாகும் என படக்குழு அறிவிப்பு. இயக்குனர் விஷால் வெங்கட் இயக்கும் இந்த படத்தில் அர்ஜுன் தாஸுடன் நடிகை சிவாத்மிகா ராஜசேகரும் நடித்துள்ளார்.